மார்ச் 18. ஸோ இந்த மார்ச் 18 பார்த்தீங்கன்னா குளோபல் ரீசைக்ளிங் டே. ஸோ குளோபல் ரீசைக்ளிங் டேங்கிறது இந்த குப்பைகளை பார்த்தீங்கன்னா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இருக்குது. ஸோ அந்த மக்கும் குப்பையை ரீசைக்கிள் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சோஷியல் ஒர்க் டே அப்படிங்கிறாங்க. சோஷியல் ஒர்க்கு, சமூக சேவை பண்ணணும், நம்ம சுற்றி உள்ள இடங்களை தூய்மையாக வச்சுக்கணும். ஸோ இந்த பீச் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த குப்பையெல்லாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச சமூக சேவை வந்து இந்த சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதேமாதிரி இந்த நாளாக பார்த்தீங்கன்னா ஃபர்கியூ மாம் அண்ட் டேடி டேயாக இருக்குது. ஸோ அம்மா அப்பா தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வந்து ஒரு முக்கியமான ஒரு மனுஷங்க வந்து சொல்லலாம். ஸோ அவங்கக்கிட்ட நம்ம நிறைய தடவை சண்டை போட்டிருப்போம், கோவப்பட்டிருப்போம், அவங்கள நம்ம எடுத்துரிஞ்சு பேசியிருப்போம். இதெல்லாம் இல்லாமல் அவங்க நம்மளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்களோட சந்தோஷமாக அவங்கள மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்கியூ மாம் அண்ட் டேடி டே வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது போக உங்களுக்கு இந்த மார்ச் 18 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாள் இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.